ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரொமான்டிக் கதை தான் பார்க்க போகிறோம். இந்த கதை உண்மையாகவே நடந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க அப்புறம் இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் பெயர் சுபாஷ். எனக்கு வயது 24. இப்போது நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார். நாங்கள் 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறோம். இப்போது நான் எங்கள் அண்ணியோட தான் ஒரு வீட்டில் தங்கி வேலை பார்த்துட்ருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போதே எங்கள் அண்ணனுக்கு திருமணம் நடந்துச்சு. கல்யாணம் ஆன புதுசில் அண்ணன் வீட்டில் ஒரு 3 மாதம் இருந்தார். அதுக்கப்புறம் அண்ணி கர்ப்பம் ஆயிட்டாங்க. அப்புறம் அண்ணன் வெளியூருக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டார். அந்த நேரத்தில் அண்ணி வீட்டில் தனியாக தான் இருந்தாங்க. அப்போது அண்ணி கர்ப்பமாக இருந்தாங்க. ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகிறது, வெளியே எங்கேயாவது கூட்டி போகிறதுன்னு என் அண்ணன் இல்லாத அந்த குறையை நான் தீர்த்து வச்சேன். அண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அவங்க மேலே எனக்கு எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. நாங்கள் ஒரு நல்ல நண்பர்களாக தான் பழகிட்டு இருந்தோம். அண்ணன் வெளியூரில் வேலை பார்க்குறதுனால அடிக்கடி வீட்டுக்கு வர முடியாது. 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவார். அந்த கேப்பில் அன்னிக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும், வெளியே எங்கே கூட்டு போகிறதா இருந்தாலும் நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். இப்படி சில காலம் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான். அப்போது அண்ணன் வீட்டில் 1 மாதம் தங்கி குழந்தைய பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கம்பெனி கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறமும் வீட்டில் அன்றைக்கி தேவையான உதவிகளை நான் தான் கவனிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்தது. அதுவும் ஆண் குழந்தை. அந்த குழந்தை பிறந்தப்பவும் அண்ணன் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நாளில் மறுபடியும் வேலைக்கு போயிட்டார். இப்படியே அண்ணன் வர்றதும் போகிறதுமா இருந்தார். குடும்பத்துக்கு தேவையான பணத்தை மட்டும் அவர் அனுப்பி வச்சார். ஆனால் அன்னைக்கு தேவையான அன்பையும் பாசத்தையும் கொடுக்க தவறிட்டார். அந்த இடைவெளியில் நான் அவங்கள கனிவோடு பார்த்துக்கிட்ட விதமும் காட்டிய அக்கறையும் அவங்களுக்கு என் மேலே ஒரு தனி அன்பையும் பாசத்தையும் உருவாக்க ஆரம்பிச்சிது. இப்படியே சில வருடங்கள் ஓடிப்போச்சு. எனக்கும் அன்றைக்கி நடுவில் இருந்த இடைவெளி குறைஞ்சி ரொம்ப நெருக்கமாயிட்டோம். எப்போவும் ஜாலியாக பேசுகிறது, கிண்டல் அடிக்கிறது, அரட்டை அடிக்கிறதுன்னு 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பித்தோம். எங்கள் அண்ணன் 6 மாதம் வெளியூரில் போய் வேலை செய்கிறதும், 1 மாதம் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதும், இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அப்படி ஒரு முறை அண்ணன் 1 மாதம் லீவு முடிஞ்சு மறுபடியும் கம்பெனி கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் பசங்க 2 பேரும் நல்லா வளர்ந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என்னோடய படிப்பை முடிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் எனக்கும் அன்னிக்கும் இடையில் அந்த ரகசியமான நெருக்கம் ரொம்ப தீவிரமாக தொடங்கிடுச்சு. ஒரு நாள் அண்ணி குளிச்சுட்டு வந்து ரூமில் புடவை மாற்றிட்டு இருந்தாங்க. அப்போது திடீர்னு அவங்க புடவைக்குள்ளே ஒரு கரப்பான்பூச்சி நுழைஞ்சிடுச்சு. அதை பார்த்ததும் அண்ணி பயத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது வீட்டில் வேறு யாரும் இல்லை, நான் தான் இருந்தேன். அவங்க கத்துற சத்தம் கேட்டதும் பதறி அடித்து ஓடி போனேன். பயத்தில் அண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்திக்கிட்டே அவங்க கட்டியிருந்த சேலையை அப்படியே கழட்டி வீசிட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்கள பார்த்ததும் அந்த காட்சி என் மனசில் ஒரு வித தவிப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்திடுச்சு. இதுக்கு முன்னாடி யதார்த்தமாக சில சமயங்களில் அவங்கள பார்த்துருந்தாலும் அன்றைக்கி இருந்த அந்த சூழ்நிலை முற்றிலும் வேறு மாதிரி இருந்தது. அவங்களோட அழகை பார்த்ததும் என் மனசுக்குள்ளே ஒரு ஆசை தொடங்க ஆரம்பிச்சிது. நான் வேகமாக அவங்க பக்கத்தில் போய் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு அவங்க உடம்புல எங்கேயாவது பூச்சி இருக்கான்னு தேடுற மாதிரி கையை வச்சு தொட்டு பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் அந்த கரப்பான்பூச்சி அங்கேருந்து ஓடி போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் பயம் போகாத மாதிரி அண்ணி என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு, "அண்ணி பயப்படாதீங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, "இல்லை, நீ பொய் சொல்கிற, அந்த கரப்பான்பூச்சி இன்னும் போகலை, எனக்கு பயமாக இருக்குது" அப்படின்னு சொல்லி என்னை இன்னமும் இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போது என்னோடய உடம்புல சூடேற ஆரம்பித்தது. நானும் "பயப்படாதீங்க அண்ணி, நான் இருக்கேன்னு" சொல்லிவிட்டு அவங்கள திருப்பி கட்டி பிடிக்க ஆரம்பித்தேன். அந்த நெருக்கத்தில் 2 பேரோட உடம்பு சூடேறி மனசுக்குள்ளே ஒரு வித ஆசை வெள்ளமாக பெருக ஆரம்பிச்சிது. அப்போது நான் அவங்க காதில், "நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அண்ணி, உங்களை இந்த கோலத்தில் பார்க்கும்போது எனக்கு என்னமோ பண்ணுது" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க கன்னத்தில் ஒரு வெக்கத்தோட, "அப்படியா, என்ன பண்ணுது?" அப்படின்னு கேட்டாங்க. "இதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது அண்ணி, செஞ்சு தான் காட்டணும்" அப்படின்னு சொன்னேன். அண்ணியும் எந்த தடையுமின்றி என்னோடய கட்டுப்பாடுக்குள்ளே வந்தாங்க. அன்றைக்கி நாங்கள் 2 பேரும் எங்கள் உலகத்தை மறந்து எங்களையும் அறியாமலேயே அந்த இன்பத்தில் திளைக்க ஆரம்பித்தோம். அன்றைக்கி ஆரம்பித்த அந்த ரகசியமான சந்தோஷம் அதுக்கப்புறம் அடிக்கடி தொடர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒரு புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழ தொடங்கினோம். அவங்க மேலே எனக்கு இருந்த ஆசையும் என் மேலே அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையும் சேர்ந்து எங்கள் வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமாக மாற்றிடுச்சு. அண்ணன் இல்லாத அந்த 6 மாத காலம் எப்படி போச்சுன்னே தெரியல. எங்கள் வாழ்க்கையில் அந்த 6 மாதம் 6 வருஷம் மாதிரி நீளமாகவும் அதே சமயம் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமாகவும் போச்சு. அண்ணன் 6 மாதம் கழித்து வழக்கம் போல் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டார். நாங்கள் 2 பேரும் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப இயல்பாக நடந்துக்கிட்டோம்.
அன்னிக்கிட்ட இருந்தும் நான் கொஞ்சம் தள்ளியே இருந்தேன். எந்த தப்பும் வெளியே தெரியக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டேன். ஆனால் அண்ணன் ஊரில் இருந்த அந்த 1 மாசத்துல ஊர்க்காரங்க சிலர் அண்ணங்கிட்ட, "நீ இல்லாத நேரத்தில் இவங்க 2 பேரும் தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ" அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் அண்ணனுக்கு எங்கள் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுச்சு. 1 மாதம் லீவில் இருக்க வேண்டியவர் அந்த சந்தேகத்தினால 2 மாதமா ஊரில் இருக்க ஆரம்பித்தார். சரி, நாங்களும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம்னு கவனமாக இருந்தோம். ஆனால் ஒரு நாள் அண்ணன் வெளியூருக்கு போகிறதா சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போனார். அன்னைக்கு அண்ணி வீட்டில் ரொம்ப அழகான ஒரு சேலையை கட்டிக்கிட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களோட இடுப்பு லைட்டாக தெரிஞ்ச அந்த அழகை பார்த்ததும் எனக்குள்ள பழைய ஆசை மறுபடியும் வர ஆரம்பிச்சிது. அப்படியே விளையாட்டுத்தனமாக அவங்க பின்னாடி போய் சத்தம் இல்லாமல் கட்டிப்பிடிச்சேன். அவங்களும் பயந்து போய், "என்ன பண்ணுற சுபாஷ், விடு, அவர் பார்த்தா தப்பாக ஆகிடும்னு சொன்னாங்க. அதான் உன்னை கொஞ்சிட்டு போகலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்து நெருக்கமாக அணைச்சிக்கிட்டேன். அந்த நெருக்கத்தில் 2 பேரும் பழைய ஞாபகம் வந்து உடம்பு சுடர ஆரம்பிச்சிது. அப்படியே வேகமாக பெட்ரூமுக்கு போய் எங்கள் வேலையை தொடங்கினோம். ஆனால் விதி என்னவோ வேறு மாதிரி இருந்தது. நாங்கள் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அண்ணன் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வீடு திரும்பி வந்துட்டார். யதார்த்தமாக உள்ளே வந்தவர் நேராக எங்களை பார்த்ததும் கையும் களவுமாக பிடிச்சிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. 2 பேரும் அதிர்ந்து போய் அப்படியே நெஞ்சு உறைஞ்சி நின்னோம். அண்ணனும் எதுவுமே பேசலை. அண்ணியும் ஒன்றும் சொல்லாமலே தலை குனிஞ்சு நின்னாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாங்கள் 2 பேருமே நெஞ்சு துடிக்க பயந்து நடுங்கி நின்றுட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் 2 பேருமே அண்ணன்கிட்ட போய் கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டோம். கோவத்தோடு இருந்த அண்ணன் அண்ணியை பார்த்து, "உனக்கு என்ன பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போ, பசங்களாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு சொன்னார். அண்ணியும் கதறி அழுதுகிட்டு, "மன்னிச்சிடுங்க, இனிமேல் இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்" அப்படின்னு காலில் விழாத குறையாக கதறினாங்க. நானும் அண்ணங்கிட்ட, "நான் செஞ்சது பெரிய தப்பு அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் இல்லாத நேரத்தில் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதேன். எங்களோட கண்ணீரை பார்த்து உருகிய அண்ணன் கடைசியில் எங்களை மன்னிச்சிட்டாரு. நாங்களும் இனிமேல் இந்த மாதிரி தப்பை பண்ணக்கூடாதுன்னு திருந்திட்டோம். அப்போது நான் அண்ணங்கிட்ட ஒரு ஐடியா சொன்னேன். "அண்ணி இனிமேல் தனியாக இங்கே கஷ்டப்பட வேண்டாம். அவங்களுக்கு தேவையான அன்பையும் பாசத்தையும் நீங்கள் தான் பக்கத்தில் இருந்து கொடுக்கணும். பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் மனைவியோட ஏக்கத்தை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். அதனால் அவங்களையும் கூட்டிகிட்டு வெளியூர் போய் செட்டில் ஆகிடுங்க" அப்படின்னு சொன்னேன். அதை கேட்ட அண்ணன், "சரி, இனிமேல் நான் என் மனைவியை விட்டு பிரிய மாட்டேன். நான் என் கூடவே கூட்டிகிட்டு போகிறேன்னு" சொல்லிவிட்டு பசங்களையும் மனைவியும் கூட்டிகிட்டு வெளியூருக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு. நான் ஊர்லேயே இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி, "ஊரில் எதுக்கு தனியாக கஷ்டப்பட்டு இருக்க? நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கலாம்" அப்படின்னு அன்போடு கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் வெளியூருக்கு போய் அண்ணன் கூடவே இருந்து இப்போது இங்கே செட்டில் ஆகிட்டேன். இப்போ நானும் அண்ணனும் அண்ணியும் ரொம்ப சந்தோஷமாக ஒன்றா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த கசப்பும் இல்லை. இப்போது நாங்கள் எல்லோரும் நல்ல அன்புடனும் நட்போடும் தான் பழகிட்டு இருக்கோம். செஞ்ச தப்பு மனசில் வச்சு வருத்தப்படாமல் அதையெல்லாம் மறந்துட்டு இப்போது நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.